26/8/24 மாலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா. திருச்சி டிசைன் ஓவிய பள்ளி சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டி மற்றும் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் ஓவிய கண்காட்சி திருச்சி ஹோட்டல் ரம்யாஸ் சௌபாக்யா குளிர் அரங்கில் 3 நாட்கள் நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓவிய போட்டியானது யுகேஜி LKG மாணவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் பிரிவில் கேம்பியன் பள்ளி யுவின் விராஜ் முதலிடமும், அரபிந்தோ இன்டர்நேஷனல் பள்ளி பூஜா ஸ்ரீ 2ஆம் இடமும், ராஜாஜி வித்யாலயா பள்ளி இனியன் 3ஆம் இடமும் பெற்றனர். பறவைகள் படம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் பிரிவில் கேந்திர வித்யாலயா பள்ளி பிரித்திகா முதலிடமும், சந்தானம் வித்யாலயா பள்ளி பிரதன்யா 2ஆம் இடமும், மகாத்மா காந்தி வித்யாலயா பள்ளி தீக்ஷிதா 3ஆம் இடமும் பெற்றனர். பிறந்த தின விழா கேக் வரைந்து வண்ணம் தீட்டும் பிரிவில் RSK பள்ளி லிங்கேஸ்வரர் முதலிடமும், கமலா நிகேதன் பள்ளி தியா கார்த்தி 2ஆம் இடமும், ஆர்ச்சர்ட் பள்ளி மணிஷ் கார்த்திக் 3ஆம் இடமும் பெற்றனர். உணவு பாதுகாப்பு குறித்து படம் வரைந்து வண்ணம் தீட்டும் பிரிவில் தூய ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி ஆண்டனி மரியா சூசை முதலிடமும், SRV சீனியர் செகண்டரி பள்ளி ஜனாலினி 2ஆம் இடமும், காவேரி மெட்ரிகுலேஷன் பள்ளி சஞ்சிதா 3ஆம் இடமும் பெற்றனர். சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் தலைப்பில் நடைபெற்ற 3 நாட்கள் ஓவிய கண்காட்சியில் 33 இளம் ஓவியர்கள் பங்கேற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை தூரிகை ஓவியத்தில் உயர் பண மதிப்பிழப்பு சட்டம், போக்சோ சட்டம், வன உயிர் பாதுகாப்பு சட்டம், திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம், கல்வி உரிமை சட்டம், கையால் துப்புரவு பணி செய்பவர்கள் மற்றும் உலர் கழிப்பறைகள் கட்டுவது தடை சட்டம், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு நலன் சட்டம் என பல்வேறு தலைப்புகளில் 133 ஓவியங்களை காட்சிப்படுத்தினர். ஓவிய கண்காட்சியினை மேனாள் நீதி அரசர் கி. சந்துரு துவங்கி வைத்தார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட 3வது கூடுதல் சார்பு நீதிபதி இம். மகாலட்சுமி, ஓவியர் NS. மனோகர் ஓவியங்கள் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். பரிசளிப்பு விழாவில் டிசைன் ஓவிய பள்ளி தாளாளர் மதன் தலைமை வகித்தார். இயக்குனர் நஸ்ரத் பேகம் துவக்க உரையாற்றினார். ஓவிய போட்டியில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஓவிய கண்காட்சியில் பங்கேற்ற இளம் ஓவியர்களுக்கும் ஓவியக்கலை பயின்ற ஓவியர்களுக்கும் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ சான்றிதழும் பரிசுகளையும் வழங்குகிறார். கவிஞர் நந்தலாலா, சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மதிவதனி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக பொற்கொடி வரவேற்க அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் யோகா ஆசிரியர் விஜயகுமார் நன்றி கூறினார். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை.